ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. வெற்றி வாகை சூடி வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து அவ்வளோ வாழ்த்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு படிக்கிறதுக்கு ஒன்னொன்னையும். இட் ஆல் ஃபீல்ஸ் வெரி பர்சனல். அவங்கவுங்க வந்து தானே ஜெயிச்ச மாதிரி நிறைய பேர் உணர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய வெற்றி வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அதாவது வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர்ஸ் தான் வந்து கோச் ஆக முடியும், ஒரு ஒரு பெரிய ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு பெரிய டேக் வேணும், அதெல்லாம் இல்லாம திறமை அப்படிங்கிறது இருந்தால், உழைப்பு அப்படிங்கிறது இருந்தா, அதை கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினா நம்மளும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு வந்து நீங்க சாதிச்சு காமிச்சதுல வந்து எல்லாத்துக்கும் பெருமை. அதுல முதன்மையான பெருமை எனக்கும். ஸோ அந்த நோட்டோட நான் ஆரம்பிக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. என்ன நடந்துச்சு, எப்படி ஜெயிச்சீங்க? அடுத்தடுத்து உங்களுக்கு வருது கூகுளி. நேற்று 10 பேரை வச்சு நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதோடதான் நான் சொல்லுவேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. முதல் கிரெடிட் உங்களுக்கு தான் சார். நான் அந்த ட்விட்டர்லயே கொடுத்துருக்கேன். ஏன்னா இது போகும்போதே நீங்க வந்து ஒன்னே ஒன்னு சொன்னீங்க. அதாவது அந்த லாஸ்ட் இயர் வந்து அந்த டிசம்பர்ல அந்த ஜிஎஸ்எல் தோத்த போது நான் எப்படி வந்து ஒரு டிப்ரெஸ்டா இருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் சார், இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஃபார்மர் கிரிக்கெட்டர். நான் ஃபார்மர் கிரிக்கெட்டர் கிடையாது. அப்படிங்கும்போது அதுதான் அந்த மாதிரி இல்லாம வந்ததுதான் சொல்றேன். ஃபார்மர் கிரிக்கெட்டர் இல்லாம கிரிக்கெட் கோச் ஆக முடியாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. எப்படி வந்து லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடக்கூடாது லெப்ட் ஹேண்ட் இருக்குங்கிற மாதிரி, ஃபார்மர் கிரிக்கெட்டர் இல்லைன்னா டீம் கோச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதை உடைச்சு முன்னுக்கு வரீங்க பாத்தீங்களா, அதுதான் சாதனை. அதனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்ககிட்ட நான் சொன்னேன். அவ்வளவுதான் சார், எனக்கெல்லாம் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு சான்ஸ்ல ப்ரூவ் பண்ணலன்னா என்னோட கதை முடிஞ்சிரும். ஆந்திரா பிரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் கொடுத்தாங்க, ஜெயிச்சு ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். சரி இது தூக்கிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ப முடியாம ஒரு சரிவு. போன தடவையும் ஜெயிக்க வேண்டியதுதான். ஏன்னா டோர்னமெண்ட் ரொம்ப ஷார்ட் சார். 4 மேட்ச் தான் லீக் மேட்ச். 2 டீம் தான் ஃபைனல்ஸ் போகும். ஒரு சர்க்கிள் வந்தீங்கன்னா க்ளோஸ். நீங்க 117 ரன் டார்கெட். பட 9 பிட்ச் மாதிரி விழுந்தாங்க. எனக்கு அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தீங்க இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு. நான் நம்பவும் இல்ல. நான் ஓனர் கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்துட்டேன், என்ன நம்பி ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க சார். நான் வந்து அன்பார்ச்சுனேட்டா போன வருஷம் சிபிஎல் ஜெயிச்சு வந்தாரு, ஜெயிக்க முடியல. நீங்க என்ன வேணா டெசிஷன் எடுத்துக்கோங்கன்னு வாழ்க்கையோட டிப்ரெஷனோட உச்சிக்கே நான் போனேன். என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த ஓனரே அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி யூ ஆர் கோயிங் டு பி த ஹெட் கோச்னாரு. இந்த தடவை யோசிச்சுட்டேன். அதுதான் போன தடவை ஒவ்வொரு இதுவா அக்கு வேறு ஆணி வேற பார்த்தேன். 5 ரன் நெட் ரன் ரேட்ல போச்சு ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ் போயிருந்தோம்னா ஒரு இடி இடிச்சிருப்போம் ஃபைனல்ஸ். முதல்ல யோசிச்சேன் என்ன பண்ணோன்னு. எடரா 11 லெஃப்ட் ஹேண்டர்னு. யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர். நீங்க தான் சொல்லிட்டீங்க என்ன ரூலு, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னு. எடரா 11 லெஃப்ட் ஹேண்டர். எவின் லூயிஸ் லெஃப்ட் ஹேண்டர், ஹெட்மயர் லெஃப்ட் ஹேண்டர், ரதர்ஃபர்ட் லெஃப்ட் ஹேண்டர், அக்யூலிசன் லெஃப்ட் ஹேண்டர், மோட்டி லெஃப்ட் ஹேண்டர், மொயின் அலி லெஃப்ட் ஹேண்டர் வச்சு 1ல இருந்து 11 வரைக்கும் வெறும் லெஃப்ட் ஹேண்டர் ஆயிடு. அததான் முதல்ல யோசிச்சேன் இவனுங்களை அதே மாதிரி டீம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெறும் ஸ்பின்னர்ஸா வச்சு சொருகு. பின்னரா அடுக்கி வச்சிருந்தீங்களா? நான் பார்த்தேன். அகில் ஹுசேன், மோட்டி, தாஹிர், மொயின் அலி. மொயின் மொயின் அலி, அதுக்கப்புறம் ஜான்சன் சார்ல்ஸ் வேற வந்து சொன்னார், தலைவரை எனக்கு ஒரு ஓவர் கொடுத்து பாரு நான் எப்படி போடுறேன்னு. பார்த்தா இவ்வளவு பெருசு திருப்புறாரு அவரு. அதான் டிசைட் பண்ணேன். நீங்க எல்லாம் வந்து சப்கான்டினென்ட், அதுவும் மத்தவங்க என்ன பண்றாங்க, இந்த ஹோபார்ட் ஹரிக்கன்ஸ் மத்த டீம் எல்லாம் பாருங்க, ஸ்பின்னர்ஸ் மட்டும் சப்கான்டினென்ட்ல இருந்து எடுத்துன்னு வராங்க. நபி, ஒசாமா மிர், எப்படிப்பட்ட ஆளுங்க எடுத்து. அதுவும் பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா உனக்கு வர்றவங்க எல்லாம் சப்கான்டினென்ட் தான். ஸ்பின்னர் ரொம்ப நல்லா ஆடுவாங்க அவங்க. பத்தலேன்னு சம்சி வேற அவங்களுக்கு. அதுதான் சொல்றேன், ஷாம்சி, ஹர்மீத் சிங். அதுதான் வந்து யோசிச்சேன் இந்த தடவை வந்து நம்ம தெளிஞ்சிடணும். வெறும் லெஃப்ட் ஹேண்டர் தான். ஏன்னா அந்த ரூல் இருக்கு. ஃபைனல்ஸ்ல அவன் என்ன பண்ணா ரங்கப்பூர் ரைடர்ஸ். அது அதாவது இன்னொரு இது சொல்றேன். இப்ப ஹெட்மயர் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் மேட்ச் ஒரு மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருந்தது. 125 டார்கெட் ஹோபார்ட் ஹரிக்கன்ஸோட. நாங்க வந்து 81 ரன் அடிச்சா குவாலிஃபை ஆடுவோம் ஃபைனலுக்கு. நான் முதலே சொன்னேன், இந்த பார் எவனாவது எனக்கு வந்துட்டு டீம் ஷீட் இதை வச்சுன்னு எவ்வளவு அடிச்சா குவாலிஃபை ஆகலாம், தோத்துட்டு இந்த கேள்வியே எவனும் கேட்க கூடாது. ஒண்ணு அந்த மேட்ச் ஜெயிக்கணும், இல்லைன்னா தோத்துட்டு வெளியே போயிடணும். இந்த பேக் டோர் என்ட்ரி எடுத்தா நம்ம ஃபைனல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஸோ ஹெட்மேயர் வந்து அந்த 9 ஓவருக்கு 8வது ஓவர் முன்னாடி கூப்பிட்டாரு, கோச் அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த மாதிரி நான் பால்ல இருந்து அடிக்க போறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி அக்ரெசிவா ஆடு. ஏன்னா வந்து கொஞ்சம் புஷ் பண்ணணும். 8 ரன் தான் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோயின் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு. நீ வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவா புஷ் பண்ணு அப்படின்னு. இல்ல கோச் 85 ரன் இருக்கு, அதான் ஏன் நானும் சொல்றேன்னு. 6 ஓவர்ல முடிச்சிடுறேன் அப்படின்னாரு.
இது என்ன சார்பட்ட பரம்பரையா அது ரோஸை 2 இதுல முடிக்கிறேன்றதுக்கு. நான் சொன்ன சரி, அந்த மாதிரி ஆள்லாம் எப்படின்னா, அப்படியாடா செல்லம், சரி நீ முதல்ல வாய்க்குள்ள கையை விடு, அடிச்சா கை போகும், கை இல்லைன்னா நான் கையை விட்டு எடுத்துட்டேன், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி போ அப்படின்னு போறேன். சிக்ஸ் 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 ஒரே ஓவர்ல. ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல போனேன். நான் சொன்னேன் உங்ககிட்ட எல்லாம் எதுவுமே சொல்ல பேச போறது இல்லை, என்ன கதை என்ன, 45 இருக்கு 2 ஓவர்ல முடிச்சிடுறேன் அப்படின்னு. ஸோ இப்போ இன்னொன்னு நான் கத்துக்கிட்டது என்னன்னா, டெக்னிக்கலி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம், டாக்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் அந்த மேனேஜ் பண்றதுல தான் பர்ஃபார்மன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அவங்கள சரியா நீங்க மேனேஜ் பண்ணலைன்னா நீங்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா ஒரு ஒரு தனி திறமை இருக்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் பயங்கர சீரியஸா இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு தடவை என்ன சொல்றீங்க, எனக்கு ஃபேண்டசி டீம் ஜெயிக்கணும்ன்றீங்க. ஃபேண்டசி டீம் தோத்தா எவ்வளவு கோவப்படுறீங்க நீங்க. அது ஏன்னா நம்ம எல்லாம் அந்த மாதிரி வளர்ந்தவங்க. சின்ன ஒரு ரம்மி ஆடினா கூட ஜெயிச்சே ஆகணும்னு அவங்க எல்லாம் எப்படியே ஜாலியா இருப்பாங்க. மேட்ச் தோத்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாட்டு இதுவா போட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க மேட்ச் தோத்துட்டு. தட் டசன்ட் மீன் தே ஆர் ஹர்ட்டிங். அவங்க லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. அதை பார்த்தா உங்களுக்கு ரத்த கொடிங்க. ஏன்டா மேட்ச் நம்ம தோத்துட்டு இருக்கோம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களான்னு நிறைய கோச் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி தப்பா நினைச்சு எகிரி விட்டுருவான் போயிட்டு, ஏன்டா மேட்ச் தோத்துட்டோம் டான்ஸ் ஆடுறேன்னு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு. அவங்களோட இது அப்படிதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தோத்துட்டு அவனோட போய் டான்ஸ் ஆடினே சொல்லணும், அடுத்த மேட்ச் எக்கின்னு தம்பி அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அந்த மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், இவங்களை மேன் மேனேஜ்மெண்ட் பண்றது தான் மிகப்பெரிய இது. செம சேலஞ்சிங்கா இருந்தது. அதுவும் தட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு மேட்ச் கூட தோக்க முடியாது, தோற்றது ஜெயிச்சாதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் டோர்னமெண்ட். முடிஞ்சோன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு உங்க மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னு. கொஞ்சம் ரொம்ப ஆங்ஷியஸா இருந்தீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் இதானோடனே. பட் காட் இஸ் கிரேட், அவ்வளவுதான் நான் சொல்றேன். சார் அன்பிலீவபிள் பிச், அன்பிளேபிள் பிச். ஏன்னா உங்களுக்கு பாவம் இன்னொன்னு என்னன்னா, அது மழை ஆனா சீசன். அதுவும் ஜெயிக்கிற மேட்ச், கையில இருந்த மேட்ச், அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து கையில இருந்த மேட்ச் அது. 37 பால் 30 33 அதான், ரன்னு. எட்மயர் 33 ரன் தான் தேவை. டெர்பேண்டர் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டி வண்டியா பேட்ஸ்மேன் வச்சிருக்கேன், டேவிட் வீச, குதகேஷ் மோட்டி, டாயின் பிரிட்டோரியஸ், இத்தனை பேர் வச்சு நீங்க எப்படி தோப்பீங்க? அது எப்படின்னா, பயங்கர மழை சீசன், ஆல்ரெடி ஸ்லோவா இருக்கும் கயனால பிச்சு, பயங்கரமா மழை வந்துட்டு சேறு மாதிரி இருக்கு பிச்சு. கியூரேட்டர்ல நீங்க ஒண்ணும் குறைய சொல்ல முடியாது, பாவம் கஷ்டப்படுற, தினம் மழை பெய்யும், எப்படி ரோல் பண்ணுவ? பிச்சு சாப்பிட்டா கொதன்னு இருக்கு, பட்டு போட்டு சர்ரு புருன்னு திரும்புத. இன்னும் இவன் எங்க டீமுக்கு எல்லாம் எப்படின்னா, உங்களுக்கு பால் நல்லா பேட்டுக்கு வரணும். இந்த மாதிரி எட்மயர் அவங்களுக்கு எல்லாம் ஸ்லோவா உருண்டுச்சுன்னா கஷ்டப்படுவாங்க. எங்களோட பேட்ஸ்மேன் எல்லாமே பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிற ஆளுங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்ரோச்சை மாத்தி பேசி அவங்கள ரெஸ்பான்சிபிளா ஆட வைக்கிறதுன்றது ஒரு பெரிய இது. பட் வந்து அதுக்கப்புறம் வெறித்தனமா ஆடினாங்க. இது இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு நிறைய சொன்னீங்க ட்விட்டர்ல இவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் ஜெயிக்கல, நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரும் ஜெயிச்சது. இது நான் எப்போ வந்து ஏதாவது ஒன்னு அச்சீவ் பண்றேனோ, the whole credit goes to the people who enjoy it, the whole credit goes to the people who are watching it, the whole credit goes to the people who are going to write comments, positive comments. இது உங்களோட வெற்றி, என்னோட வெற்றி மட்டும் இல்ல. சூப்பர். அதான் பிடா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். நான் இன்னொன்னு என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, எல்லாருமே வந்து அவங்களோட இப்ப அவங்களுமே வந்து அவ்வளவு பார்ட்டிசிபேட்டிவா இருக்காங்க. குருபாஸ் பாத்தீங்கன்னா நேத்து நான் டிவில இதுல காட்டுறாங்க, க்ளோசிங் மொமெண்ட்ஸ்ல வந்து அப்படி ஒரு விட்டுறக்கூடாதுன்னு தெரியுது. பிரட்டோரியஸ் வந்து இந்த விக்கெட் பவுண்டரி லைன்ல எங்கேயோ ஃபீல்டிங் பண்றாரு, அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா புஷ் பண்றாரு, பவுலர் என்கரேஜ் பண்றாரு. ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும்னு நினைச்சு விளையாண்டாங்க நேற்றுக்கு நான் பார்த்த வரைக்கும். அந்த ஒரு காமரேடரி, அந்த ஒரு ஸ்பிரிட்டை கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா டீம்ல, அதுதான் உங்க வெற்றி. அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் சார். நார்மலா உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீம் வந்து ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் வந்து ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துருவாங்க, ஷேர எல்லாருக்குமே சேர்த்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. எங்க மேனேஜர் என்ன சொன்னாரு, அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாரு, நீ தான் ஹெட் கோச், நீ தான் டெசிஷன் மேக்கரு, நார்மலா நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கறது தான் வழக்கம். ஆனா யோசிச்சு பாரு, பிளேயர்ஸ் தான் வந்து எல்லாம் பண்றான், நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பிளேயர் ரன் அடிக்கலன்னா நம்ம ஹார்ட் ஒர்க்கு பூஜ்யம். அவங்களுக்கு மேக்சிமம் ஷேர் கொடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு. தேங்க்ஸ்ரா தம்பி, இதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மீட்டிங்ல போய் சொன்னேன். மேனேஜர் வந்து ஹையஸ்ட் ஷேர் கொடுக்குறேன்றாங்க. அந்த படத்துல வந்து சிவாஜி சொல்லுவார் பாருங்க, இதுல அவன் தம்பி எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, ஹையஸ்ட் ஷேர் எதுக்கியா, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, எங்களுக்கு எதுவுமே வேணாம், ரன்னு நீ தானே அடிக்கிற, விக்கெட் நீ தானே எடுக்கிற,
எங்களுக்கு எதுக்கு? எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. நான் இப்பயே சொல்றேன், நான் தான் டெசிஷன் மேக்கர். எல்லா படம் ஜெயிக்கிறோமோ ஃபைனல்ஸ்ல, அது எல்லாமே ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங்ஸ் த பிளேயர்ஸ் அப்படின்னு அது பாருங்க. ஓகே பீடா. மணி இஸ் ஒன் திங். மணி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணாது. அது ஒரு விஷயம், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நீங்க சொல்றீங்க. பட் அதையும் மீறி ஜெயிக்கணும், ஒரு டீமா விளையாடணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட் தானே முக்கியம் நமக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது ஒண்ணே ஒண்ணு சொன்னேன். லாஸ்ட் இயர் ஜிஎஸ்எல் ஒரு நல்ல டீமை தான் நான் வச்சிருந்தேன். எங்க டீம் தோத்து போச்சு. இட்ஸ் ஆன் மீ. ஓனர் கேட்டாரு, என்ன ஆச்சு, ரிப்போர்ட் கொடுங்க. ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை சார். நான் என்னோட வேலையை சரியா செய்யல. என்னோட பிளேயர்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட சப்போர்ட் ஸ்டாஃபை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதான் நான் சொன்னேன். இப்ப நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா அது நீங்க, ஜெயிக்கலையா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு என்ன, ஐ வில் டேக் த புல்லட்ஸ் ஃபார் யூ. எழுந்தார் ஜான்சன் சார்ல்ஸ். கோச், இன்னைக்கு நீ தான் ஃபுல் வெர்ஷன் ஆஃப் ஜான்சன் சார்ல்ஸை பார்க்க போற அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரன் அடிச்சாரு, 3 மேட்ச் சுத்தி சுத்தி அவுட் ஆயிட்டாரு. நான் தான் போய் சொன்னேன், இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்லாம் நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் நீ வந்துட்டு மைண்ட்ஃபுல்லா உன்னோட ஷார்ட் செலெக்ஷனை மட்டும் நீ கரெக்டா பண்ணினா உன்னை எவனுமே நிறுத்தவே முடியாது. பரவாயில்ல, இப்ப நான் வந்து உன்னை ஃபர்ஸ்ட் பிக்கா நான் எடுத்தேன். நீ எத்தனை மேட்ச் நீ ஃபெயில் ஆனாலும் சரி, நான் உன்னை பேக் பண்ணுவேன். நீ தான் ஃபர்ஸ்ட் பேடை கட்டின்னு உள்ள போவ. நீ ரன் அடிக்கலையா, பரவாயில்ல, எனக்கு நான் ஒரு நல்ல பிளேயர் எடுத்தேன், அந்த நல்ல பிளேயர் ரன் அடிக்கல. நான் வந்து எடுத்தது, எல்லாரும் வந்து என்ன குறை சொன்னாங்க, என்னடா இவனை எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த குறைய நான் எடுத்துக்கிறேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே அப்படியே ஹெட்மேட்டையும் அதான் நான் சொன்னேன் போயிட்டு, நீ வந்து என்ன வேணாலும் பண்ணு, நீ எவ்வளவு ஃபெயில் ஆனாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஆனா நீ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவேன்றது எனக்கு தெரியும். நீ ஃபெயில் ஆனாலும், இன்னொன்னு அதான் சொன்னேன், இங்க பாரு, இந்த மொயின் அலி மோஸ்ட் சீனியர் பிளேயரு, அதுக்கப்புறம் எங்க மேனேஜர் லியான் ஜான்சன், அவங்க 2 பேரும் யார் தெரியுமா? 2006ல இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப்போட நான் கொலம்போக்கு போன போது, மொயின் அலி இங்கிலாந்து கேப்டன், இந்த லியான் ஜான்சன் வெஸ்ட் இண்டீஸ் அண்டர் 19 கேப்டன். அதான் நான் சொன்னேன், என்னோட ரிலேஷன்ஷிப் உங்களோட ஒரு பிளேயர் கோச் ரிலேஷன்ஷிப் இல்ல, இது அப்பம் பையன் ரிலேஷன்ஷிப். நீங்க என்னதான் ஃபெயில் ஆனாலும் எல்லாத்தையும் நான் எம்எல்ஏ எடுத்துப்பேன் ஒழிய ஒருத்தரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க தான் என்னோட சூப்பர் ஸ்டார்ஸ். என்ன மூஞ்சி பார்க்கணும் எல்லாருக்கும், பாருங்க அந்த ஃபைனல்ஸ் முன்னாடி. அதான் சொன்னாங்க, நீ என்ன கேக்குற, 180 ரன் நீ கேக்குற, இந்த கட்ட பிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது பிச்சுல. இன்னைக்கு நாங்க 200 அடிச்சு காட்டுறோம். அவன் வந்தான், குர்பாஸ் வந்தாரு என்கிட்ட, அப்பா இன்னைக்கு நான் அவுட் ஆக மாட்டேன், எவன் என்ன அவுட் பண்றான்னு நான் பாக்குறேன்ட்டு உள்ள போனாரு. சோ நீங்க ஒரு சில சமயம் என்ன பண்ணணும்னா, ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, கோச்சஸ்லாம் தோத்துட்டா, unfortunately our batting failed, unfortunately our bowling failed, we expected to be around 70 in 8 overs, we couldn't do it, we unfortunately gave away wickets at the wrong time, I don't think the decision making was great. என்ன இன்டர்வியூ பண்ணாங்கன்னா சொல்லவே மாட்டேன் நான். என்ன இன்டர்வியூ பண்ணாங்க, வாட் went wrong அப்படின்னுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். We dominated 36 overs of the game, but unfortunately couldn't finish the game. Our boys will rise to the occasion the next game. இப்படிதான் சொல்லுவேனே ஒழிய பின் பாயிண்ட்லாம் பண்ணி சொல்லவே மாட்டேன். ஒன்னால தான் போச்சு, நீ 17 ரன் கொடுத்தது ஒரு கேட்ச் விட்டவர் முட்டாள், ஒன்னால தான் போச்சு சொல்லவே மாட்டேன். அந்த பையன் ஜுவல் ஆண்ட்ரூ, அதுதான் ஈஸி கேட்ச விட்டாரு. விட்டுட்டு அப்படியே இப்படி உட்காந்து இருந்தாரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுவாங்க பேசும்போது. கைஸ், திஸ் இஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட், யூ கேனாட் சிட் லாலிபாப்ஸ் லைக் தட். ஹெட்மயர் படுத்துன்னு பிடிக்கிறாரு கேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இத்திகாரா பதில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சென்டர் விட்டாரு. அந்த கேட்ச் அவர் பிடிச்சிருந்தாருன்னா அவங்க 120 தெரியும். வச்சிருப்பாங்க. சோ அப்ப நான் போய் என்ன பண்ணுவேன், அதான் நான் சொல்லுவேன், எட்டி உங்க கையில இருந்தெல்லாம் பால் போய் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு என்னமோ தோணுது, இந்த உலகமே பாக்குற மாதிரி நீ ஒரு கேட்ச் நீ அடுத்த மேட்ச் பிடிக்க போற அப்படின்னு. சோ இப்ப நீங்க என்ன இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட் பீப்புள் will டேக் யூ ஃபார் கிராண்டட். சே, இந்த மாதிரி ஒரு ஆளு தோத்துட்டு இவன் போய் தலை குனியற மாதிரி நம்ம வச்சுட்டோம் மேடா, இவனை தலை குனிய மாதிரி வைக்க கூடாது. நான் எழுந்து காட்டுறேன் பாரு, அது பிரிட்டோரியஸ். அதான் அந்த ஃபர்ஸ்ட் பிரிட்டோரியஸ் வந்து நிஜமாவே எனக்கு பையன் மாதிரி. நான் அவருக்கு தான் டெஸ்ட் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி இந்த மேட்ச் எங்களால ஜெயிக்க முடியல, ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே மேபி ஐ திங்க் ஐம் நாட் குட், என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் வீக் அப்படின்னு உடனே அவர் ரிப்ளை பண்ணாரு, டாடி இட் இஸ் நாட் ஓவர், இட் இஸ் நாட் ஓவர், வி வில் மேக் ஷூர் தட் யூ வில் ஹோல்ட் த ட்ராஃபி இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா, நீங்க என்னதான் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களுக்கு என்னதான் கோவம் இருக்கணும், கோச்சுனா ஒரு இந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணும். புட்டு புட்டு வைப்பேன் ஸ்ட்ராட்டஜி. இந்த மேட்ச்ல இவன் தான் எக்ஸ்பேக்டர் பவுலரு, இவன் வரும்போது இந்த பேட்ஸ்மேனை தான் இறக்குவான், அவனுக்கு ஒரு விக்கெட் விழக்கூடாது, அவனை நல்லிஃபை பண்ணோம்னா இந்த போலிங் அட்டாக் க்ளோஸ்ன்னு எல்லாம் நடக்கும். பிளேயர்ஸ் கிட்ட போயிட்டு அவன்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் நீங்க உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி கோச்சா இருந்தாலும்
you cannot inspire the team to win. சூப்பர் பீடா. அதனால ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான். எல்லாருமே வந்து ஹாப்பி. இது வந்து ஒரு தல படத்தை சொல்வாரு, இது முடிவில்லை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து பெஸ்ட் இஸ் எட் டு கம் தான். இன்னும் நிறைய இருக்கு. இது இங்கேயே முடிய போறது இல்ல. இன்னும் சிபிஎல் இருக்கு. கடைசியா போய் எங்க முடியணுமோ அங்க சிறப்பா முடியும். நீங்க கவலையப்படாதீங்க. அதையும் நாங்க பார்க்க தான் போறோம். அதுக்கும் எபிசோடுகள்லாம் இருக்கு. அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க. அதான் நான் சொல்றேனே, எனக்கு இப்ப உங்களை மாதிரி ஒருத்தர் தினம் யூஆர் மோட்டிவேட்டிங் மீ டெய்லி. இப்ப நான் கமெண்ட்ரி பண்ணும்போது டிஎன்பிஎல்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்க, ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க கமெண்ட்ரி பண்றது. அது இல்ல அல்டிமேட் பெருமை, ஒரு நாளைக்கு டிஎன்பிஎல்ல ஒரு டீமை கோச் பண்ணி கப் அடிப்பீங்க பாருங்க, அதை நான் பார்க்கத்தான் போறேன் அப்படின்னு. அது நடக்குதோ இல்லையோ ஐ டோன்ட் நோ. பட் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, இந்த ட்விட்டர்ல ஒரு 1000 ரிப்ளை, 2000 ரிப்ளை. சார் அடுத்து நீங்க ஐபிஎல் கோச் ஆகணும், உங்களுக்காக நான் கண்டிப்பா ஆவேன். ஏன்னா இதுல ரீசன் என்னன்னா, அது வெற்றி எனக்கு கிடையாது, என்னை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் சேரும். எவ்ரி ஒன் நீட்ஸ் அ மோட்டிவேஷன் இன் லைஃப். ஐ கெட் மோட்டிவேஷன் பீடா, ஃப்ரம் அந்த பீப்புள் லைக். வெற்றி அதுதான் எல்லாத்துக்கும். அதாவது இந்தியாக்காக என்னால விளையாட முடியல, ஆனா என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்னால மீனிங்ஃபுல்லா வர முடியும். நான் ஃபார்மர் கிரிக்கெட்டர் கிடையாது, பட் இஃப் ஐ எம் குட் இனஃப் ஐ கேன் அச்சீவ் அப்படின்றது எல்லாத்துக்கும் அந்த ஒரு கேட்டை நீங்க ஓபன் பண்ணி கொடுக்க போறீங்க. அதுதான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன மாதிரி ஒரு கோடி கோச்சஸ் இருக்காங்க கிரிக்கெட் ஆடாம. ஒன்னு ரெண்டு இல்ல, கோடி கோச்சஸ் இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்ப இப்ப அதான் உங்களுக்கு வந்து ஹானஸ்டா உங்களுக்கு சொல்றேன். அக்கீல் ஹுசேன் வந்து என்கிட்ட சொல்லுவாரு, உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு, ஏன்னா நீ அப்படி பேசுற. அப்படியே வருவேன், வந்துட்டு சொல்லுவேன், இங்க பாரு இவர் சொல்லுவாரு, கமல் நாயகன் ரெட்டி குடும்பத்துல ஒரு ஆம்பளை உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த படத்துல. அதான் நேத்து இது 196 அடிச்சோடனே சொன்னேன், வி ஆர் நாட் டிஃபெண்டிங் 196. எனக்கு 6 ஓவர்ல ஆட்டம் க்ளோஸ், 6 ஓவர்ல மேட்ச முடிக்கணும். அகில் அவங்க முட்டாள்தனமா வந்துட்டு எப்படி யோசிச்சுட்டாங்கன்னா, இப்ப இவங்க இவ்வளவு லெப்ட் ஹேண்டர் இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் சூப்பர் போலர் இந்த ரக்கீப் அல் ஹசான் ஒரு போலர், என்ன பண்ணிட்டாங்க, இத்தனை லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்ட பிச்சில் 2 லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஹர்மீத் சிங் ரக்கீப் அல் ஹசான் உட்காந்து வச்சுட்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆடிட்டாங்க இந்த பிச்சில். அங்க அவனுக்கு பாதி மேட்ச் போயிடுச்சு. ஸ்பின்னர் அவன் யூஸே பண்ணல, செப்பரேஷன்ஸையே 3 ஓவர் தான் போட்டாரு, நல்லா போட்டோம். ஏன்னா லெப்ட் ஹேண்டருக்கு பயந்துன்னு. அதுக்கப்புறம் இஃப்திகார் அகமதுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க போலிங்க. நாங்க என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஓவர் அக்கீல் ஹுசேன், 2வது ஓவர் மோயின் அலி வச்சு 6 ஓவர் இடி ஸ்பின்னரை வச்சு அப்படின்னு. சோ உங்களுக்கு இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இப்ப நிறைய பேர் ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு பிளே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், ஆர் ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு பிளே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டு கம் அப் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த மைண்ட் செட் ஆஃப் த பிளேயர்ஸ் அண்ட் ஹவு த பிச் பிஹேவ்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டரை இல்லாம ஒருத்தன் ஏதாவது ஜெயிச்சான்னா, என்ன மாதிரி ஒரு 1000 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும். அட்லீஸ்ட் அதுக்காவது 2 3 அப்ரோச் வந்து, இது மட்டும் இல்ல மத்த இடத்துலயும் போய் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு. இந்த 3 வருஷமா நல்ல ரிசல்ட்ஸ் வந்துனே தான் இருக்கு. பட் நீங்க ஹெட் கோச்சா ஜெயிக்கிறது வேற, அசிஸ்டன்ட் கோச்சா ஜெயிக்கிறது வேற. என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த நாற்காலியில உக்காண்டு இருக்கிறவங்க தான் பவர், கீழே இருக்கிறவங்க என்ன வேலை செய்யறான்றது யாருக்கும் தெரியாது. அதனால என்ன சொல்றது, அட்லீஸ்ட் ஃபார் 2 திங்ஸ். ஒன்னு, உங்களை மாதிரி வியூவர்ஸ், என்னோட பிரதர் ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு சான்ஸ் கிடைக்காதா, எனக்கு சான்ஸ் கிடைக்காதா. அவங்களுக்காவது இன்னும் ஒரு 2 3 குளோபல் லீக்ல போயிட்டு அங்க போயிட்டு தூக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கு, சாரோட சப்போர்ட் இருக்கு. அடுத்த எபிசோடு நீங்க ஆவலா எதிர்பார்க்கிற மான்செஸ்டர் ப்ரிவ்யூ, இந்தியா சீரீஸ் ஸ்கொயர் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத நாளைக்கு உங்க ஆக்டோபஸோட டீடைல்டா ப்ரிவ்யூ பண்றோம். அன்டில் தென், தேங்க்ஸ் a lot for your support, தேங்க்ஸ் a lot for your love. Bye bye.